ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சாஸ்திரத்தை பத்தி பார்த்துட்டு வர இந்த தொடரிலே இன்னைக்கு காரணம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். காரணம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று நுட்பமாக, சரியாக, துல்லியமாக சொல்லணும். குடம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் எல்லாருமே சொல்லிடுவோம், எக்ஸாக்டா சொல்லிடுவோம். என்ன சொல்லுவோம்? வாயும் வயிறும் கொண்ட அந்த உருவம் அதை கொண்டதுதான் குடம். மழைனா என்ன? ஜலம், வெறும் ஜலம் கிடையாது, வானத்திலிருந்து பொழிகின்ற ஜலம் அப்படின்னு இந்த சொற்களுக்கெல்லாம் துல்லியமான அர்த்தத்தை நாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? சொல்லவும் முடியும் நம்மளால. அதே போல காரணம் அப்படின்ற சொல்ல எவ்வளவோ பயன்படுத்துறோம். புகைக்கு நெருப்பானது காரணம், தாயானவள் சேய்க்கு காரணம், குழந்தைக்கு காரணம், மருந்து சாப்பிட்டா உடம்பானது குணமடைகிறது, குணமடைவதற்கு மருந்தானது காரணம். எவ்வளவு இடத்துல காரணம் அப்படின்ற சொல்ல பிரயோகப்படுத்துறோம். அப்ப காரணம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அந்த இடத்துலயும் எக்ஸாக்டா நம்ம சொல்லணும் இல்லையா? சொல்ல முடியுமா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் யோசிங்க. எப்படி குடம் அப்படின்ற சொல்லுக்கு நம்மளால எக்ஸாக்டா ஒரு அர்த்தத்தை சொல்ல முடியாதோ, மொத்தமா எவ்வளவு ஒரு பொருள், எவ்வளவு சப்தங்களுக்கு நம்ம எக்ஸாக்டா பொருள் சொல்ல முடியாதோ, அதே போல காரணம் அப்படின்ற சொல்லுக்கு எக்ஸாக்டாக, துல்லியமாக, நுட்பமாக பொருள் சொல்ல முடியுமா அப்படின்றத பாருங்க. சாஸ்திரத்துல என்ன சொல்றா? காரணம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நியத்த பூர்வ விருத்தி காரணம் அப்படின்னு சொல்றார்கள். நியத்த பூர்வ விருத்தி. பூர்வ விருத்தினா முன் க்ஷணத்துல, முன் நொடியில இருக்கக்கூடியது பூர்வ விருத்தி. காரியம்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். காரணம் அப்படின்னாலே எதுக்கு காரணம் அப்படின்னு கூடவே கேள்வி வரும். தனியா காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. புகைக்கு காரணம் என்ன அப்படின்னு தான் கேள்வி வருமே ஒழிய வெறுமனே காரணம்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்கவும் மாட்டோம், சொல்லவும் மாட்டோம். ஆக புகைக்கு காரணம் அப்படின்றதுதான் தாத்பரியம். சரி, புகைக்கு காரணம்னா என்ன அர்த்தம்? குடம் அப்படின்ற சொல்லுக்கு எக்ஸாக்டா சொன்ன மாதிரியே புகைக்கு காரணம் அப்படின்னு என்ன அர்த்தம் என்றால் நியத்த பூர்வ விருத்தி. புகைக்கு முன் க்ஷணத்திலே, முன் நொடியிலே இருக்கக்கூடியது என்னவோ அதுதான் புகைக்கு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. நெருப்பு தானே அது. புகையினுடைய முன் க்ஷணத்துல, எந்த இடத்துல புகை தோன்ற போகிறதோ அந்த இடத்திலே, முன் க்ஷணத்திலே, முன் நொடியிலே நெருப்பு இருக்கும் இல்லையா? ஆகையினாலதான் நெருப்பானது புகைக்கு காரணம். மத்த எல்லா இடத்துலயும் பாத்துக்கலாம். இதே போல தாயானவள் சேய்க்கு காரணம் அப்படின்னா, குழந்தை உண்டாவதற்கு முன் க்ஷணத்துல தாய் இருந்தா தானே குழந்தைய உண்டாகும். ஆகையினால முன் க்ஷணத்துல இருக்கிறது காரணம். உடம்பு குணமானதுக்கு மருந்து காரணம். மருந்து இனிமேல் தான் தயாரிக்கப்பட போறது. அந்த மருந்து உடம்பு சரியாறதுக்கு காரணமாகுமா? ஆகாது இல்லையா? ஏன்? முன் க்ஷணத்துல இல்லையே அது. ஆகையினால காரணம் அப்படின்னா அந்த காரியத்தினுடைய முன் க்ஷணத்துல இருக்கக்கூடியது காரணம் அப்படின்றது தெரிய வருது. இந்த காரணத்தை பத்தி சொல்லும் பொழுது சாஸ்திரக்காரர் என்ன சொன்னா, நியத்த பூர்வ விருத்தி. முன் க்ஷணத்துல இருக்கு, அதோட மட்டும் நிக்கல. நியத்தமாக, நியமேனா, கண்டிப்பாக முன் க்ஷணத்துல இருக்க வேண்டியது என்னவோ அதுதான் காரணம் அப்படின்னு சாதிக்கிறார்கள், சொல்றார்கள் சாஸ்திரக்காரர்கள்லாம். என்ன தாத்பரியம்னா, அந்த காலத்துல புயவனானவன் குடத்தை செய்வான். அவன் என்ன பண்ணுவான்? நதிக்கரையில தான் மண் இருக்கும். அந்த மண்ணை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து குடத்தை பண்ண ஆரம்பிப்பான். நதிக்கரையில இருந்து மண்ணை கொண்டு வரணுமே, அதுக்காக கழுதையை பயன்படுத்துவான். கழுதனுடைய முதுகுல தான் அந்த சுமையை ஏற்றி, மண்ணை ஏற்றி அவன் கொண்டு வருவான் அகத்துக்கு. வந்த பிறகு பக்கத்துல மரம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த மரத்துல கழுதையை கட்டி வச்சிருக்கான். பக்கத்துல கழுதையை கட்டி வச்சுட்டு அவன் குடத்தை பண்றான். இது ஒருத்தன் பார்த்திருந்தான். குடத்தை பண்றதுக்கு என்னென்னலாம் தேவை, இதெல்லாம் காரணம் என்றால் குயவன் வேணும், செய்யறவன் கர்த்தா அவன் வேணும், மண்ணு வேணும், சக்கரம் தடி வேணும், சக்கரம் வேணும். இதெல்லாம் வச்சாதான் குடத்தை பண்ண முடியும், இருந்தால்தான். அதே போல பக்கத்துல கழுதை கட்டப்பட்டிருக்கு இல்லையா? கழுதையும் வேணும் அப்படின்னு சொன்னான் அவன். அப்ப கழுதையும் குடத்துக்கு காரணம் அப்படின்னு நினைச்சான் அவன். ஏன்? முன் க்ஷணத்துல இருக்கே, முன்னொடியில எல்லாம் கழுதை இருக்கே அங்க அப்படின்னா நமக்கே தெரியுது இல்லை, ஏதோ ஒண்ணு பெசகு இருக்கு, ஏதோ இடிக்கிறது, கழுதையன் காரணம், தள்ளி விட்டுரும். நம்ம கழுதைய காரணமாக கொள்ள மாட்டோம். சரியே, முன்னாடி க்ஷணத்துல இருக்கே கழுதைன்னா அங்க, ஆனாலும் நம்ம கொள்ள மாட்டோம். ஆனா நமக்கே தெரியுது கழுதையானது காரணம் கிடையாது அப்படின்னு. இங்க மறுபடியும் நுட்பமா நாம் அனலைஸ் பண்ணணும்.
நான் என்ன பண்ணணும்னா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன் கழுதையை நம்ம தளறோம் என்றால், ஏன் தளறோம் என்றால் இங்கே கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன் நம்ம கழுதைய காரணம் அல்ல என்று ஏன் தள்ளுகிறோம் என்று யோசிச்சு பாருங்க. சாஸ்திரக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஏன் தளரும் கழுதை காரணம் அல்ல என்றால், இந்த ஒரு இடத்துல கழுதையானது கட்டப்பட்டிருக்கு பக்கத்துல. மற்றொரு கோயிலாகத்துக்கு போனா அவன் அங்க மண் ஏற்கனவே இருக்குன்னு வச்சுப்போம், அவனுக்கு கழுதையே தேவைன்னு வச்சுப்போம். அவன் கழுதையை கட்டாமலே குடத்தை பண்றதுல என்ன தடை இருக்கு அவனுக்கு? அப்போ ஒரு இடத்துல நம்ம என்ன பார்த்திருக்கோம், குடத்தை செய்யறதுக்கு முன்னாடி கழுதை இருக்கு அப்படின்றத பார்த்திருக்கோம். எல்லா இடத்துலயும் அப்படி இல்லையே. அதுக்குதான் சாஸ்திரக்காரன் என்ன சொல்ற அப்படின்னா, நியத பூர்வ விருத்தி. எல்லா இடத்துலயும் அவசியமாக முன் க்ஷணத்துல எது இருக்குமோ அதுதான் காரணம். எப்படி குயவன் எல்லா இடத்துலயும் இருப்பானோ குடத்தை பண்றதுக்கு முன் க்ஷணத்துல, அதே போல மண்ணானது இருக்குமோ, தண்டம் சக்கரம் இதெல்லாம் எப்படி இருக்குமோ அதே போல இந்த கழுதையானது இல்ல இல்லையா, சில இடத்துல மட்டும்தானே இருக்கு. ஆகையினால கழுதையானது காரணம் அல்ல. இதுதான் அன்மய வெதிரேக அனுவிதாயித்வம் அப்படின்னு சொல்லுவார்கள். குடம் இருக்கு அப்படின்னாலே கண்டிப்பா அங்க குயவன் இருப்பான். குயவன் இருந்தாதான் குடம் இருக்கும். குயவன் இல்லைன்னா குடம் கிடையாது. இதுதான் அன்மய வெதிரேகம். குடம் அன்மயம், அன்மயம்னா இருப்பு அப்படின்னு அர்த்தம். குயவன் இருக்கான், குடமும் இருக்கு, அன்மயம். குயவன் இல்லை, குடமும் இல்லை, இதான் வெதிரேகம். ஆனா கழுதை விஷயத்துல அப்படி சொல்ல முடியாது. சில இடத்துல கழுதை இருக்கு, குடம் இருக்கு, அது சரிதான். ஆனா கழுதை இல்லை, குடம் இல்லை அப்படின்னு கிடையாது இல்லையா. சில இடத்துல கழுதை இல்லாமலே குடம் இருக்கு இல்லையா. ஆகையினால இந்த குடத்துக்கு கழுதையானது காரணம் ஆகாது. அது காரணம்னா என்னன்னு பார்த்தோம், நியத்த பூர்வ விருத்தி. முன்கணத்துல அவசியமாக இருக்க வேண்டியது எதுவோ அதுதான் காரணம். மற்றொரு விதத்திலையும் யோசிச்சு பாருங்க. கழுதையானது குடத்துக்கு காரணம் அல்ல. கழுதை எப்படி குடத்துக்கு காரணமாகும்? அது என்ன பண்றது, சும்மா பக்கத்துல கட்டி இருக்கே அப்படின்னு அவ்வளவு மட்டும் தானே நமக்கு தோணும். ஆனா உண்மையாகவே நம்ம கழுதை ஏன் தள்ளுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த இந்த அன்மய வெதிரேக அனுவிதாயித்வம் அப்படின்றதுதான். எல்லா இடத்துலயும் கழுதை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில இடத்துல கழுதை இல்லை, ஆகையினால குடத்துக்கு கழுதை காரணம் அல்ல அப்படின்னுதான் நம்ம புத்தியானதை யோசிக்கிறதே. அப்படிதான் யோசிக்கிறது தானே என்றால், இப்படி வச்சு பார்ப்போமே. ஆதி காலத்திலிருந்தே எவன் எந்தெந்த குயவன் குடத்தை பண்றானோ அவன் மட்டும் இருந்தா போறாது, பக்கத்துல கழுதை கட்டியிருந்தாதான் குடமானது ஏற்படும் அப்படின்னு ஆதி காலத்துல இருந்தே இப்படி வந்துட்டு இருக்குன்னு வச்சுப்போமே. அப்ப நம்ம மனசுக்கு என்ன தோணும்? இந்த கழுதையான குடத்துக்கு என்ன ஆறுது? மண்ணு வேண்டிருக்கு குடத்துக்கு, சக்கரை வேண்டிருக்கு, தடி வேண்டியிருக்கு. இந்த கழுதையால என்ன பயன் இருக்கு குடத்தை செய்யும் பொழுது என்று நமக்கு தோன்றினாலும் கூட நம்ம என்ன பண்றோம், எல்லா இடத்துலயும் கழுதை இருக்கிறத பாக்குறோமா? பார்த்ததுனால நம்ம என்ன கல்பனை செய்வோம் அப்படின்னா, எனக்கு என்னன்னு புரிஞ்சுக்க முடியல, ஆனா கழுதை இருந்தாதான் குடம் ஏற்படும், ஆக குடத்துக்கு கழுதையானதும் வேணும், அதுவும் காரணம் தான். அது என்ன பயன் அப்படின்றது என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதான் அதிருஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு பயன் இருக்கு, அந்த கழுதைய பக்கத்துல கட்டி வச்சிருந்தாதான் குடமானது ஏற்படும். இப்படிதான் நம்மளுடைய புத்தியானது யோசிக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவா. நம்ம நேர பார்க்கணும் கூட அவசியம் இல்லை, மனசுலயே இந்த மாதிரிலாம் ஹைப்போதேசிஸ் சொல்லுவா இல்லையா. இந்த மாதிரி இருந்தா என்ன ஆகும், அந்த மாதிரி இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டு இந்த மாதிரி ஒரு மனசுல ஒரு ஸ்திதியை நீங்க யோசிச்சு பாருங்க. ஆதி காலத்துல இருந்தே குடம் பண்ணும் பொழுது பக்கத்துல கழுதை கட்டியிருக்கதான் செய்யும். எல்லா இடத்துலயும் யார் எந்தெந்த குயவன் குடத்தை பண்றானோ அவன் பக்கத்துல தன்னுடைய கழுதையை கட்டி வச்சிருப்பான் அப்படின்னு மட்டுமே ஸ்திதி இருந்ததுன்னா, இதை மட்டுமே நம்ம புத்தியானது பார்த்து இருந்ததுன்னா, அப்ப கண்டிப்பா புத்திக்கு என்ன தோணும், குடம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கழுதையானது வேணும். சரி, எந்த விதத்துல வேண்டி இருக்கு கழுதையானது? நேரம் நம்ம கண்ணுக்கு அதனுடைய உபகாரம் என்ன, கழுதை இருந்ததுனால என்ன ஆறுது குடத்துக்கு அப்படின்றத கண்ணுக்கு நம்ம தெரியாம போனா கூட, ஏதோ என் கண்ணுக்கு அப்பாற்பட்டதாக ஏதோ ஒண்ணு இருக்கு, கழுதைனால ஏதோ ஒண்ணு ஆறுது குடத்துக்கு அப்படின்னு அந்த காலத்துல எல்லாம் அனலைஸ் பண்ணி, இந்த காலத்துல இருக்க சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவான், அப்ப கழுதை இருக்கிறதால என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணி அவன் வேற ஏதாவது ஒரு தியரியை சொல்லுவான். இந்த பக்கத்துல கழுதை இருக்கிறபடினாலதான் அந்த பக்கத்துல இருக்க அட்மாஸ்பியர்ல ஏதோ ஒன்று ஆறுது, இந்த மாதிரி ஏதாவது கல்பிச்சு ஏதாவது சொல்லுவான். சோ என்ன ஆகுது அப்படின்னா, காரணம் அப்படின்னா எப்படி முடிவு பண்றோம் அப்படின்னா, அந்த பொருளுடைய முன் க்ஷணத்துல எதெல்லாம் நியமேன இருக்குமோ, கண்டிப்பா எதெல்லாம் இருக்குமோ அதுதான் காரணம். ஆக காரணம்ன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம், நியத பூர்வ விருத்தி. முன் க்ஷணத்துல காரியம் நடக்கக்கூடிய முன் க்ஷணத்துல முன் நொடியில கண்டிப்பாக எது இருக்குமோ அதுதான் காரணம் என்று காரணம் ஆகிற சொல்லினுடைய
அர்த்தத்தை பார்த்தோம். மேற்கொண்டு இதே போல மற்ற சாஸ்திர விஷயங்களை பார்ப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.